ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஸ் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தாலே வந்து தெரியும். நமக்கு வந்து இந்த நூல் இலைகள்லாம் வந்து கிராஸாக வந்தது அப்படின்னா அது கிராஸ் கட்டிங், நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தது அப்படின்னா அது வந்து நேர் கட்டிங். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சைடில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பத்தாது, அகலமாக வரும். அதனால் வந்து இந்த கரை பீஸ் வருது இல்லைங்களா, இந்த கரை பீஸ் சைடு வந்து நம்ம வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் 2ஆக மடித்து திருப்பியும் வந்து இன்னும் 4ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இது 2ஆக மடிச்சிட்டேன். லைனிங் வந்து ஒரு சிலர் வந்து வாஷ் பண்ணி போடுவாங்க. நான் வந்து வாஷ் பண்ணுறது கிடையாது. வாஷ் பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணி தான் வந்து போடணும். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு தான் வந்து அது செட் ஆகாது, லைனிங் வந்து வாஷ் பண்ணி போடலை அப்படின்னா. அப்படி இருக்கிற கஸ்டமர்கிட்ட அவங்களே வந்து வாஷ் பண்ணி நீங்களே அயர்ன் பண்ணி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ இது நம்ம வந்து அளவு போட்டுடலாம். இப்போ நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டேன். உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக அளவு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு தடவை நீங்கள் வேணால் அயர்ன் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க, உங்களோட அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ கீழே வந்து நான் இது லைனிங்க்கு தான் அப்படிங்கிறனால ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு தையல் கூட போட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அதுக்காக தான் வந்து இப்படி விட்டுருக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து கை இறக்கம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கை இறக்கத்துக்கு 1 இன்ச் விட்டுக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை திருப்பி விட்டுக்கோங்க. உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கை வந்து அளவு போட்டுடலாம். நான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். இந்த பிசுரெல்லாம் இப்படி மேலே வர மாதிரி வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மேலே வர பிசுறுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சைடில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ கையோட இந்த பக்க சைட்லேயும் பாருங்கள், இந்த பிசுறு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி வந்து கையை வந்து மேலேயே வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிச்ச இடத்துல இப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட கை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல. அடுத்தது இதோட அடி துணி வரும், அதுலேயும் பிசுறு இருக்கும். அந்த பிசுறையும் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக நமக்கு வந்து 4 மார்க் தான். இது அப்புறம் இது வந்து நமக்கு குடஞ்சி வெட்டுறதுக்கு. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதிலருந்து இது வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இங்கே பாதியில் வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன். இது வந்து நமக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து ப்ளவுஸில் வருது. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னும் தையல் போடணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடணும் அப்படிங்கிறனால நான் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த சைடில் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு இந்த பக்கமும் அதை விட பாதி வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 6.5 வருது அப்படின்னா நமக்கு இந்த சைடில் வந்து 3.5 வந்து 3.25 ஒரு 3.5 அந்த மாதிரி வந்து வைக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சே இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து நமக்கு இந்த கையோட சுற்றளவு வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரியும், கஸ்டமர் ப்ளவுஸ் போடும்போது இந்த கை வந்து உள்ளார இழுத்துக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரியான ரீசன்லாம் வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வர பார்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம குடஞ்ச பாகத்தை வந்து வெட்டி விட்டுடலாம். கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். இப்போ இதில் 2 பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் குடஞ்சி வெட்டிடலாம்.
அப்புறம் இதே மாதிரி சென்டர்லேயும் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கை கட்டிங் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ அடுத்தது பேக் நெக் வந்து கட் பண்ணிடலாம். பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன். கீழே இந்த சைடில் கரை வர பக்கத்தை திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் நான் பட்டையாக தான் மடிப்பேன். ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணணும். அதனால வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோ துணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ளவுஸில் பேக்கில் சென்ட்ரு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டாட் போட்டிருப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில் 2 சைட்லேயுமே, அந்த 2 டாட்டையுமே வந்து இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பக்கம் 2 வருது இல்லைங்களா, இந்த கழுத்து 2ஐயும் வந்து இப்படி ஒன்றா வச்சுட்டு இதில் வந்து இப்படி சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ப்ளவுஸில் பேக் நெக்கோட சென்ட்ரு. இப்போ நம்ம மார்க் பண்ண சென்டரை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிடலாம், எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்து. அதுக்கடுத்தது இப்போ இதோட உயரம் வந்து எடுத்துடலாம். இந்த டாட் போட்டிருக்கிற இடத்துல இருந்து இப்படி சென்டராக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்து எடுத்து இதிலேருந்து இதோட ப்ளவுஸோட ஹைட் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான இது. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம், டபுள் லைனு. இப்போ நம்ம மார்க் போட்டோம் இல்லைங்களா, அந்த மார்க் போட்ட சென்ட்ரு வந்து இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கையை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க ப்ளவுஸ் மேலே வச்சுக்கிட்டு அந்த நெக் போர்ஷனை வந்து இப்போ நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நெக் போர்ஷன் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கழுத்துலேருந்து இது வரையும் இந்த மாதிரி ஒரு கை வச்சுக்கோங்க. கை கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து வரைஞ்சிடலாம். இந்த நெக் எப்படி வருதோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்து. இப்போ இது வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த சைடில் நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட அந்த பக்கத்தில் எல்லாமே வரைஞ்சிக்கலாம். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஆம்கோல் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் தள்ளிக்கிறேன். இந்த சைடு 1/4 இன்ச் தள்ளிக்கணும், இந்த சைடு 1/4 இன்ச் தள்ளிக்கணும். இப்போ கீழேயும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து மேலே இது வரையும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். இது ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு 1/4 இன்ச் மேலே தள்ளிக்கிறேன். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுக்க போகிறோம். இப்போ இருக்கிற ஷேப்லேயே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ இதில் வந்து இந்த ஆம்கோல் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி நம்ம 3 விரல் வந்து வச்சுக்கிறோம். ஆம்கோல் வர இடத்துல இந்த 3 விரல் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த கோட்டோட கீழேயும் வைக்கக்கூடாது, கோட்டுக்கு மேலேயும் வைக்கக்கூடாது. இப்படி கோட்டுக்கு மேலே நடுவில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு உங்களோட கை விளிம்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 3 பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து கோடு போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ நம்ம இது மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வரைய வரல அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு இதிலெல்லாம் வந்து டவுட் இருக்குது. ரவுண்ட் நெக் அப்படின்னா வந்து இது வந்து யூ நெக் மாதிரி வரும் நமக்கு. இது வந்து இப்படியே மேலால் வந்து வர்றதுக்கு பேர் யூ நெக். ரவுண்ட் நெக் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து இந்த மாதிரி வந்து குடஞ்சி வர்றது தான் வந்து ரவுண்ட் நெக்கு. நமக்கு எந்த மாதிரி வெட்டினா நல்லாயிருக்குமோ அது மாதிரி பார்த்து வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வந்து அப்படியே ஆம்கோல் கிட்ட ஒரு வளைவு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் கிட்ட வளைவு கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து மொத்தமாக நமக்கு
5.25 அந்த மாதிரி வருது. 5 இன்ச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து 2.5 அப்புறம் ஒரு பாயிண்ட் இந்த இடம் வந்து கரெக்டாக போயிடுது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருது. 4ல் பாதி 2 இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தான் ஜாயிண்ட் ஆகணும். அப்போ நமக்கு இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ துணி வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அந்த துணியை நம்ம வந்து கரெக்டாக குடஞ்சி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் போடுறப்ப அந்த மாதிரி வந்து துணி எதுவும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை சுருக்கமோ அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. இப்போ நம்ம பேக் நெக் வந்து அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வர மிஸ்டேக்ஸ் வந்து பாதி கட்டிங்லேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். கட்டிங் கரெக்டாக போட்டாலே மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து வராது. இப்போ இதை நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம ப்ளவுஸோட முன்பாகம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து தேவைப்பட்ட ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு நம்ம வந்து அப்படியே கிளாத்தை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறோம். நான் வந்து கிராஸ் கட்டிங் போடுறது வந்து கரெக்டாக போடணும். அப்போ தான் வந்து அந்த துணி எங்கேயுமே லைனிங் வச்சு தைக்கிறப்ப நமக்கு வந்து சுருக்கமாகவோ இல்லை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த மேல் துணியும் கீழ் துணியும் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து இதாக இருக்கணும், படிமானமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது ப்ளவுஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கிராஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு பார்க்க வரல அப்படின்னா இந்த மாதிரி கார்னராக பார்த்து வந்து போடுங்க நீங்கள் ப்ளவுஸு அளவு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் முன்பாகத்தை இப்படி திருப்பி வச்சு எடுத்துக்கிறேன். ப்ளவுஸை வந்து இந்த கார்னராக நல்லா வர மாதிரி கிராஸில் வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து அப்படியே கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட நெக் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து போட்டிருக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சு வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ இந்த கழுத்து பக்கத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏறியும் இந்த பக்கம் இறங்கின மாதிரியும் இருக்குது. அதை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அடுத்தது இந்த சைடில் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி வரைஞ்சிடலாம். இது அப்படியே வந்து இந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி இந்த பட்டிக்கு கீழேயும் ஒரு 1/4 இன்ச் கொண்டு வந்துடணும். இந்த பட்டிங்க இருக்குன்னா அதை விட ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நமக்கு வந்து மேலே தையல் போடுறதுக்கு கீழே தையல் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது சரியாக போயிடும். அப்புறம் இந்த மேல் கழுத்துக்கிட்டேயும் ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி வச்சிடுறோம். தள்ளிட்டு இந்த சைட்லேயும் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு இந்த கரெக்டாக இந்த இடம் இந்த ஆம்கோல் கிட்ட இது கீழே எல்லா இடமே கரெக்டாக வச்சுட்டு திரும்பியும் வந்து இந்த ஆம்கோல் கிட்ட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அடுத்தது இது வந்து கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே சேம் அதில் சொன்ன மாதிரியே தான் இப்படி 3 விரல் வந்து வச்சுக்கோங்க. கேப் விட்டு வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் வச்சு. இதை அப்படியே திருப்பி அந்த 3 விரல் இருக்கிற இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்புறமே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ப்ளவுஸில் இன்னொரு டாட் வந்து குறிக்கணும் நம்ம, இந்த சென்ட்ரு டாட்டு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டாட் பிடிச்ச இடத்துல இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு மேலேயும் வந்து கரெக்டாக சென்டர் இருக்கணும். சென்டர் வச்சு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இந்த வரும்போது இங்கே கொஞ்சம் கிராஸ் வரும். கிராஸ் வந்ததுக்கப்புறமேல கிராஸாக வச்சுட்டு அதில் வர மாதிரியே ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இந்த 3 டாட்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து டாட்ஸ் எப்படி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறேன் நான். கட்டிங் போடும்போதே நம்ம வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போட்டு உள்ளே கொஞ்சம் நம்ம வந்து துணி விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து பிரிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு கிராஸ் கட்டிங் பண்ணி அதில் வச்சு தைக்கிறப்ப நமக்கு துணி வந்து எங்கேயுமே வந்து தூக்காது, சுருக்கம் வராது. இதில் எப்படி கிராஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இதில் போடுறப்பையும் மெயின் கிளாத்தில் போடுறதும் வந்து அழகாக வந்து கிராஸ் எடுக்கணும். கிராஸ் இது பார்த்து இப்போ நம்ம கட் பண்ண முன்பாகம் பின்பாகம் ரெண்டையும் வந்து இப்படி ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர் ஃபஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரோட லென்த்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது இந்த சைடில் வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக மட்டும் நம்ம வந்து குடஞ்சி வெட்டினா சரி. கரெக்டாக அந்த அளவுக்கு நேர் வெட்டியிருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும். இது என்ன ஒரு பாயிண்ட் தானே அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும், கழுத்தும் அகலமாயிடும். இப்போ இதுவும் சரியாக இருக்குது. இந்த இடமும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமும் சரியாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து குடஞ்ச பாகம் தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்குது. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக குடஞ்சி வெட்டிக்கலாம். ரொம்பலாம் வந்து குடைய தேவையில்லை. இந்த இடத்துல லைட்டாக குடஞ்சி வெட்டினாலே போதும். ஒரு சிலரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து குடஞ்சி வெட்டுறது வரும். ஒரு சிலருக்கு அதிகமாக வெட்டுற மாதிரி வரும், ஒரு சிலருக்கு கம்மியாக வெட்டுற மாதிரி வரும். நமக்கு பேக்கை விட கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருந்தாலே வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து குடஞ்சி வெட்டி இருக்குது. இந்த ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து வருது. இப்போ இது ஓகே, கரெக்டாக இருக்குது பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும். இப்போ இதில் நம்ம டாட் எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது கொஞ்சம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டாட் மார்க் பண்ணுறப்ப விலகாமல் இருக்கும். அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தில் இந்த ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ணியிருக்கிற இல்லைங்களா, இதை இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் இந்த சைடில் வந்து நம்ம விட்டுறோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து கொக்கி வச்சு தைக்கிறப்ப இதுக்கு போயிடும். இந்த இடத்துல இருந்து இந்த டாட் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பிசுறு எல்லாத்தையும் எடுத்துருங்க. நீட்டாக எடுத்துட்டு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து இதோட சென்ட்ரு. நம்ம வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். 2 சைடும் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மடிச்சிடலாம். மடித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சென்ட்ரு வருதுங்களா,
இந்த ஷோல்டர் வந்து நமக்கு இப்படி சென்டராக தான் வரணும் மடித்தோம் அப்படின்னா. இந்த ஷோல்டர் ரெண்டும் பாருங்கள் இந்த மாதிரி மடித்தப்போ சென்டராக வருது. கீழே வந்து இந்த மாதிரி 2 கட்டும் வந்து ஒரே மாதிரி வரணும். அடுத்தது இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து இந்த ஹைட் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஹைட் அளவுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட் டாட் வந்து பிடிச்சிட்டோம். அடுத்தது 2வது டாட் வந்து பிடிச்சிக்கலாம். 2வது டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல சென்டர் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இதை வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டுடுறோம். இந்த பக்கமும் சென்டர் இருக்கணும், இந்த பக்கமும் சென்டர் இருக்கணும். அதே மாதிரி கொக்கி பக்கத்தில் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து விட்டுடுறோம். விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் எவ்வளோ தூரம் வருது, இந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இது, இந்த கொக்கி பீஸ்லேருந்து இது வரை எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ இதுதான் இதோட சென்ட்ரு. இப்போ நம்ம பிடிச்சது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக் அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு டாட்டு 2வது டாட்டு இதையும் வச்சு இங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்குறோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது, ஆனால் வந்து அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தையல் பிடிக்கும்போது சரி பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது டாட் வந்து பிடிக்க போகிறோம். 3வது டாட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த டாட் வந்து இங்கே மேலேருந்து எந்த இடத்துல இந்த டாட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டோம்னாவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கிராஸில் வந்துடும் நம்ம பிடிச்சது இதெல்லாம் போக. இப்போ இதோட ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க, இது வந்து மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இதோட ஹைட் வந்து வருது. இது வந்து கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த 2வது டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ் வந்து வருது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும். இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3க்கும் உண்டான இடைவெளி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து போடுறப்ப வந்து ரொம்ப வந்து கூராக இல்லாமல் இதாக இருக்கும் நமக்கு. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸ் வருது, இந்த சைடும் 3 இன்ச் டிஸ்டன்ஸ் வருது, இந்த சைடு மட்டும் ஒரு 3.25 வருது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து கிராஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா சரியாக போயிடும். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு இந்த சைடில் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கும் ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து இது பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற கிளாத்தை கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு அதே மாதிரியே வந்து இந்த கீழே ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட்டுடுறோம். இந்த 1/4 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுல போயிடும். அடுத்தது இதோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த பிசுறு வருது இல்லைங்களா, இந்த இடம் வந்து இவ்வளோ தூரம் வருது, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப பட்டி வந்து சின்னதாக தான் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு அளவு கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான் வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. மீதி இது வந்து நம்ம கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கு வச்சுக்கலாம் இந்த கிளாத்தை.
இன்னும் கிராஸ் தான் வந்து கட் பண்ணணும், கிராஸ் பீஸ்க்கு வந்து இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு நேராக கிராஸ் பீஸ் கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு கூட வந்து போட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இதாக இருக்கும். கழுத்துக்கு வச்சு தைக்கிறப்ப நமக்கு எங்கேயுமே வந்து துணி தூக்கிட்டு இருக்காமல் நல்லா நீட்டாக வந்து வரும். இது மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு அப்ராச்மெண்ட்டாக கட் பண்ணுறது, கரெக்டாக ஈவனாக கட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணாமலே வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 5 பீஸ் இருந்தாலே வந்து போதும் கழுத்துக்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் கிளாத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும். அதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம். இந்த மெத்தடில் ஒரு தடவை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள், எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. நம்ம வந்து போடும்போது இந்த மெயின் கிளாத்தில் உள்ளே வெளியே பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கை எப்பயுமே கட் பண்ணுறப்ப ஜாயிண்ட் எதுவுமே போடாத மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து எப்பயுமே அவசரப்பட்டு நீங்கள் கட் பண்ணாதீங்க. ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எது மாதிரி வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணணும். ஜாயின் போடாமல் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கொஞ்சம் ஒர்க் முடியும். இல்லைன்னா ஜாயின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். கிராஸ் கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கைக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு இது வந்து இந்த சைடில் வர மாதிரி கிராஸ் வந்து நான் பார்த்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப சுகராக வந்து லைனிங் கிளாத் வெட்டி எடுக்க வேணாம். நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது இதை கட் பண்ணிடலாம், பட்டி கட் பண்ணிக்கலாம். அது கை கட் பண்ணியாச்சு. பேக் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்குது. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.